அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026ஆம் வருடத்தில் அரியலூர் மாவட்டம் திருமழபாடி அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாய அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற நந்தி கல்யாணம் குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும்னு ஒரு சொல் வழக்கு உண்டு. அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, திருமணத்தடை இருக்கிறவங்க நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகை தேவியாருக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை நேரில் கண்டு வணங்கினால் விரைவில் கல்யாணம் கூடி வரும் என்பது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துட்டு வருது. அதன் காரணமாகவே நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும்ங்கிற சொல் வழக்கு கூட வந்திருக்கலாம். இந்த நந்தி திருக்கல்யாணம் எப்பொழுது நடைபெறுது? ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாத புனர்பூச நட்சத்திர தினத்தன்று நந்தி தேவருக்கு புனித நீர் அபிஷேகங்களும் மங்கள வாத்தியங்களுடனும் திருமண வைபவம் மிகவும் கோலாகலமாக நடைபெறும். இந்த திருவிழாவில் இன்னும் ஒரு சிறப்புமிக்க நிகழ்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நந்தி தேவர் தான் மாப்பிள்ளை. நந்தி தேவரோட மாப்பிள்ளை அழைப்புக்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியும், இறைவன் வைத்தியநாத சுவாமியும் இறைவி சுந்தராம்பிகையும் மங்கள வாத்தியங்கள் முழங்க அவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய நிகழ்வு இங்கு நடைபெறக்கூடிய மிகவும் சிறப்பான நிகழ்வுகளில் ஒன்றா இருக்குது. நல்லா நினச்சி பாருங்க, நந்தியம்பெருமான இறைவனும் இறைவியும் மாப்பிள்ளை அழைப்புக்கு சென்று நேரில் அழைப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சரி, இந்த திருக்கல்யாணம் 2026ஆம் வருடத்தில் எப்பொழுது நடைபெறுதுன்னு பார்க்கலாம். நிகழும் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி 27/3/2026 வெள்ளிக்கிழமையன்று புனர்பூசம் நிலவிய நன்னாளில் அன்று மாலை சுயசாம்பிகை தேவியாருக்கும் நந்தியம்பெருமானுக்கும் திருமழபாடி அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் முன்பு திருக்கல்யாண திருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது. 27/3/2026 பங்குனி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மாலை இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு குறித்த உங்களது கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த கல்யாணத்தில் பங்கு கொண்டவங்க ஞாபகமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.